மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட வரும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒருவரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மழை வெள்ளத்தில் சிக்கக்கூடிய மக்களை மீட்பு படையினர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு வருகின்றனர். நெல்லை ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயிலில் சிக்கி தவிக்கும் பயணிகள் ஒவ்வொருவராக மீட்கப்படும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. களத்திலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு அந்த காட்சிகளை பதிவு செய்து வருகிறது. தொடர்ச்சியாக ரயில் பயணிகளை மீட்பதில் நியூஸ் 18 களத்திலிருந்து தேவையான உதவிகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் தற்போது மீட்பு படையினர் ரயில் பயணிகளை மீட்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ரயிலில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை மீட்பு படையினர் ஹெலிகாப்டர் உதவி மூலம் மீட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். கருணாகரன், விவரங்கள். நந்தா, அதாவது 37 மணி நேரமாக தவித்த அந்த ரயில் பயணிகள் அந்த 500 ரயில் பயணிகளில் தற்பொழுது அந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இணைந்து அதை மீட்டு வருகின்றனர். மேலும் ஹெலிகாப்டர் மூலமும் மீட்பு பணி நடைபெறுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த அதாவது மிகவும் உடல்நலக்குறைவோ அல்லது மிக குழந்தை உள்ளிட்டவைகள் ஹெலிகாப்டர் மூலமாக இந்த மீட்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் ஒவ்வொரு வழியிலும் அதாவது அந்த சாலை வழியே மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த பயணிகள் அந்த படையினர் சென்றடைந்தவுடன் மீட்பு பணி விரைவடையும். அதே போன்று அந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் அந்த ரயில் குறிப்பிட்ட அளவு வரை ரயில் தண்டவாளம் வழியாக வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களும் கூடுதலாக 3 குழுக்கள் வந்துள்ளனர். ஹெலிகாப்டர் மூலம் வழங்கப்பட்ட உணவுகள் அனைத்தும் அனைத்து பயணிகளுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது என்று அந்த நிலைய அதிகாரி ரயில்வே அதிகாரி ஸ்டேஷன் மாஸ்டர் உறுதி செய்துள்ளார். எனவே அடுத்ததாக அனைத்து பயணிகளையும் முழுவதுமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதை எடுப்பதற்காக அந்த அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. நந்தா, கருணாகரன், முதற்கட்டமாக அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் தங்க வைத்திருக்கக்கூடிய 200 பயணிகளுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முறை பயணம் செய்யும் போது மீதம் இருக்கக்கூடிய 500 பேருக்கு உணவு வழங்கப்படும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது ரயிலில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகள் ஒவ்வொருவராக மீட்கப்பட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.